அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப அழகான ஒரு பதிவு தான். ஏன்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது முடி உதிர்வை தடுக்கக்கூடிய தலைமுடியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீக்கி முடியை நன்கு வளர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாஜிபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாஜிபா எல்லோருக்குமே பலன் கிடைக்கும். 100% நம்மளால் வெறும் 30 நாளில் உங்களுடைய முடி உதிர்வதை நிறுத்தி உங்களுடைய முடியை அடர்த்தியாக வளர வைக்கும். இன்றைக்கு நம்மள பலரோட கவலை என்ன அப்படின்னா, முடி உதிர்ந்தா எல்லாமே இருந்தாலும் சரி, முடி உதிர்ந்து போச்சு அப்படின்னா அவர்கள் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. முதல்ல நம்முடைய முடி உதிர்வதற்கு இந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, நிறைய வயதானவர்கள் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, அதனால தான் முடி உதிருது, முடி நிறைக்குது, இன்னும் எப்போவுமே டென்ஷனாக இருக்க, கோபமாக இருக்க, படபடப்பாக இருக்க, அதனாலேயே உனக்கு முடி கொட்டுதும்பாங்க. இன்னும் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சா எதற்காகவும் கவலைப்படாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்முடைய முடி உதிர்வு தடுக்கப்படும், முடி அடர்த்தியாகவும் வளரும். இப்போ இதை செய்கிறதுக்கும் ஒரு வாஜிபா, அதோட செய்கிறது நம்முடைய முடி கொட்டின முடியை கூட திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரு அழகான வாஜிபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலிவ் ஆயிலில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்முடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஏற்கனவே நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அதுதான் ஆலிவ் ஆயில், பிளாக் கருஜீரகம். இந்த ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கும் போதே நமக்கு டென்ஷன் குறையும். ஒரு படபடப்பாகவே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றி ரிலாக்ஸன் நிம்மதியாக இருக்கலாம். இதனால் நமக்கு நிம்மதியான தூக்கமும் வரும். முதலில் இதுதான் நமக்கு ஆரோக்கியம், நம்ம தலைக்கு தேவையான ஆரோக்கியம். இதை கொடுத்துட்டாலே நம்முடைய முடி நன்கு வளரச் செய்யும். இன்னும் கூடுதலாக ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா, இந்த சலவாத்தில் ஊதிக்கோங்க. முடி கொட்டாமல் அடர்த்தியாக இருக்க 10 முறை ஓதி இணையில் ஊதி தலைக்கு தடவும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் அதா குல்லி ஷஹரத்தின் ஃபில் அபதானி வஃபில் வஜூஹி வாலா ரூசி அஸ்ஹலுக்க பிஹிர்கி கிர்ரத்தின் வதிகாத்தின் ஜக்கியாத்தின் ஃபசீலத்த சையீதில் அன்பியாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபி தெரியாதவர்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து 10 முறை ஆலிவ் ஆயிலில் நீங்கள் ஓதிக்கோங்க. வெறும் 10 முறை ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கருஞ்சீரகத்தை போட்டு அதில் இந்த சலவாத்தை நீங்கள் 10 முறை ஓதி அதில் ஊதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் தொடர்படியாக 30 நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வெறும் 15 நாட்களில் உங்களுடைய முடி உதிர்வை முற்றிலும் நீங்கிரும். இதை 30 நாட்களில் 10 பிரிச்சுக்கோங்க. முதல் 10 உங்களுக்கு முடி உதிர்ந்தது இருக்கும். 2வது 10ல் நல்ல மாற்றம் வரும். 3வது 10ல் அடர்த்தியாக உங்களுக்கு முடி வளர்ந்துடும். இன்ஷா அல்லாஹ் இதை ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹுவை சார்ந்துதான் நம்ம செய்யணும். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தனை சிக்கலுமே அல்லாஹுக்கிட்ட நெருங்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வாஜிபாவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சலவாத்தை ஊதி தேய்க்கிறோம். 2வது ரசூலுல்லாஹ்வின் வழிமுறை. நம்முடைய அழகுக்கும் சரும அழகிற்கும் முடி அழகிற்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. ஆலிவும் ப்ளஸ் கருஞ்சீரகம் இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எங்கே இருந்து வருது அப்படின்னா, நம்முடைய உச்சந்தலையில் இருந்து தான் வருது. நம்ம முதல்ல அதை பாதுகாப்பு பண்ணி அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கும்போது நம்முடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனவே அந்த இடத்தை நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா
இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், என்ன அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய அளவிற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல உணவு உள்ளே போச்சு அப்படின்னாலே நம்முடைய முடி அழகாக வளர ஆரம்பிச்சிரும். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த ஒரு வாஜிபாவையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடியை பற்றி இனி கவலைப்பட தேவையே கிடையாது. நீங்கள் முடி உதிர்வதற்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.